ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கருவேப்பிலை சட்னி. சட்னி நல்லா டேஸ்டியாக நல்லா இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ சட்னிக்கு தேவையான பொருள் பார்த்துடலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 கப் அளவுக்கு கருவேப்பிலை, ஒரு 2 பெரிய வெங்காயம், ஒரு 2 தக்காளி, ஒரு 5-6 பல்லு பூண்டு, 1 இன்ச் அளவு இஞ்சி, பச்சை மிளகா, பழுத்த மிளகா, பச்சையா இருந்தா கூட போடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2 டீஸ்பூன் தேங்காய். இதுதான் தேவையான பொருள். இப்போ அடுப்பு பற்றி வச்சு கடாயை வச்சுட்டேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் தாராளமாகவே இருக்கட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, உளுந்து போட்டுக்கலாம். உளுந்து நல்லா பொன்னிறமா வரட்டும். நல்லா வறுத்தாதான் நல்லா மணமா இருக்கும் சட்னி. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். எண்ணெயில நல்லா பொரிஞ்சு வரணும். இந்த சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லது. கருவேப்பிலை சட்னி பசங்கள்லாம் கருவேப்பிலைனாவே எடுத்து வச்சிருவாங்க. சட்னி ஆட்டி கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். பூண்டு, இஞ்சி, ஒரு 5 பல்லு பூண்டு, ஒரு இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா ஒன்றா வதக்கி விட்டுறலாம். தேங்காய் மட்டும் கடைசியாக போட்டு வதக்கலாம். இப்போ கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை சும்மா ஒரு 2 பரட்டு பரட்டுனா போதும், நல்லா வதங்கிக்கும் சூட்லேயே. இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டுக்கலாம். இப்போ தேங்காய் போட்டுக்கலாம் கடைசியாக. சும்மா 2 பரட்டு பரட்டி எடுத்துடலாம். இப்போ ஆற வச்சுக்கலாம். ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ மிக்சியில் போட்டுட்டோம். ஆற வச்சு அரைச்சிடலாம். அரைச்சாச்சு. இப்போ சட்னி அரைச்சிட்டோம். நம்ம தாளிச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பு பற்றி தாளிக்கிறக்காண்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டோம். தாளிச்சுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு போட்டு தாளிச்சுக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு பொரிஞ்சிச்சு. நம்ம சட்னியில் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கலந்து விட்டுக்கலாம் சட்னியை. இது நல்ல டேஸ்டாக இருக்கும். இட்லி, தோசை, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே பயங்கர. நீங்களே இதே போல் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணி விடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.